இந்த கூட்டத்தை இப்படியே விட்டால் இது வந்து ஒரு கலவர பூமியா மாத்திரும் இந்த விஜய் கூட்டம். அதனால தான் நான் எதிர்க்கிறேன் அப்படின்ற திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் அது சொல்றாரு. இனிமே பார்க்கணும். அவர்கள் இதுவரைக்கும் கலவரம் செய்ததா அறியல. அன்னைக்கு நடந்ததும் கலவரம் இல்ல. அதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் வந்து ஒரு கேள்வி ரொம்ப முதல்ல எழுப்பிட்டு வரேன். எல்லா கூட்டங்களிலும் அதான் விஜய் அவர்கள் கூட்டத்த பத்தியுமே பேசுறேன். எல்லா ஊர்லயுமே அந்த கூட்டம் நிலையாக இருந்தது. இங்க மட்டும் அலை அலையா போயிடுது. ஏன்? அது ஒரு முக்கிய பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. எல்லா ஊர்லயும் கூட்டம் நிக்குது. இந்த கரூர்ல மட்டும் உள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த கூட்டம் இப்படி தான் போயிட்டு இருக்கு. எப்படி? அப்ப இல்ல 4 இது பக்கம் எல்லா அழுத்தம் இடத்துலயும் அலை அலையா இருந்தது சார். இல்ல. சார் நீங்க எடுத்து போய் பாருங்க. எங்க கேமரா பெர்சன் பிரேம் இப்ப உங்களுக்கு எதிர்ல உட்கார்ந்திருக்கிற பிரேம் என்னன்னா எல்லா கூட்டத்திலயும் பங்கேற்கிறவர். நான் வந்து எல்லா கூட்டத்தையும் ஒரு நிமிடம் விடாம பாக்குறவங்க. இதுக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்லிட்டேன். உங்களுடைய இல்ல. கேமராமேன் பிரேமுடைய பேட்டி எடுத்து நீங்க போட்டுக்க எனக்கு அதுல ஒண்ணு இல்ல. உங்க கருத்தை சொல்லுங்க நான் எப்பயும் தடை செய்யறவன் இல்ல. ம். நீங்க என்ன சொல்லணும் உங்கள மாதிரி நான் தீர்மானிக்கிறவன் இல்ல. என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன். டே 1ல நீங்க பாருங்க. கண்ணு இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த இல்ல வித்தியாசம். நீங்களும் இருக்கிறது தான் பேசுவீங்க. நானுமே இருக்கிறது தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நல்ல உண்மையை மட்டும் தான் பேசுவீங்க. நீங்க மட்டும் தான் உண்மையை பேசுவீங்க. அதான் பயங்கரமான ஆச்சரியம். அது நீங்க மட்டும் தான் உண்மையை பேசுவீங்க. வேற யாரும் பேச மாட்டாங்க. நான் சொல்ல வர்றது இந்த மற்ற கூட்டங்களுக்கும் அந்த கூட்டத்துக்குமான அடிப்படை வித்தியாசம் அது. முதல்லயே ம். முதல்ல விஜய் அவர்கள் வருகைக்கு முன்னாடி இருந்தே அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னா இந்த அலைபாயுறது. அது எப்படி நடந்துச்சுன்னு ரொம்ப வச்சிரும். இது கூட்டம் 27,000 10,000 அதெல்லாம் செப்பரேட் கேஸ். ம். எல்லாம் நெருக்கடியான கூட்டங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. எல்லா ஊர்லயும் நடந்திருக்கு. இவரே நடத்திருக்காரு. இந்த இடத்துல நடந்தது வந்து அவரால் நிக்கவே முடியல முதல் விஷயத்துல. அது ரொம்ப முக்கியமான கேள்வி.